மங்கு ஏன்னா இந்த இங்கே மட்டும் ஒரு மாதிரி பேட்ச் மாதிரி கலராக இருக்கும், சில பேருக்கு நெத்தியில் மட்டும் இருக்கும், அதை ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியுமா, இல்லை எதனால அது வருது, ஜெனட்டிக்காக வருமா? எஸ். ஸோ மங்குனா தமிழில் மங்குன்னு சொல்கிறது வந்து நம்ம சயின்டிஃபிக் டெர்மினாலஜியில் மெலாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். அது பேசிக்லி ஒரு பிக்மெண்ட்ரி ப்ராப்ளம். பிக்மெண்ட்ரி ப்ராப்ளம்னா நம்ம செல்ஸ் நம்ம கலருக்கு உண்டாகிற மெலனோசைட்ஸ் அந்த ஏரியாவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுவுமே நிறையா காரணங்கள்னால வரலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மங்கு வந்து ஒரு மிடில் ஏஜ்க்கு அப்புறம் தான் ஃபேஸில் டெவலப் ஆகும். குழந்தைங்களுக்கு இல்லை அடலசன்ட் பீப்புளுக்கு மங்கு வராது, ஏன்னா அது ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரும். பட் நீங்கள் சொன்ன மாதிரி இது ஃபேமிலியில் நிறையா பேருக்கு மங்கு இருக்குதுன்னா உங்களுக்கும் வர்ற சான்சஸ் ஜாஸ்தி. ஏன்னா பிகாஸ் இது வந்து ஹெரிடிட்ரி ஃபேக்டரும் இருக்குது. அண்ட் அது போக வெயிலில் ஜாஸ்தியாக போகிறவங்க அவங்களுக்கும் மங்கு வர டெண்டன்சி இருக்குது. சில மெடிசன்ஸ்னால ஹார்மோனல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ்னால கூட மங்கு வரலாம். ஸோ எல்லாத்துக்குமே நிறையா காரணங்கள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஈட்டியாலஜின்னு சொல்லிட்டு நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் மங்கு கூட இருக்குது. ஸோ ரீசனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்ன டைப் ஆஃப் மங்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணணும். நீங்களே பார்த்துருப்பீங்க, கிரிக்கெட் விளையாடுறவங்கெல்லாம் இந்த இடத்துல மட்டும் ஜாஸ்தியாக சன்ஸ்க்ரீன் போடுவாங்க, அதே மாதிரி லோவர் லிப்பில் ஜாஸ்தியாக சன்ஸ்க்ரீன் போடுவாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் தான் சன் டேமேஜ் ஜாஸ்தியாக வரும், பிக்மெண்டேஷன் ஜாஸ்தியாக வரும். ஸோ ஏற்கனவே மங்கு இருக்கிறவங்களுக்கு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது முக்கியம். சன்ஸ்க்ரீன் போக உங்களுக்கு எதனால் வந்திருக்கு மங்கு, ஹார்மோனலாக இல்லையான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போகணும். பட் மங்கு இங்கே வர காரணமே அந்த இடத்துல பிக்மெண்டேஷன் ஆர் கலருக்குரிய செல்ஸ் மெலனோசைட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான். ஆனால் இதை க்யூர் பண்ணிட முடியுமா? சில பேர் இதை ரிமூவ் பண்ண முடியுமா? ஏன்னா வீட்டில் நிறைய பண்ணி பார்ப்பாங்க, போகுமா? இல்லை ஈஸியாக க்யூர் ஆகாது. பட் அட் த சேம் டைம் இதுக்கு ப்ரொலாங்டு ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணால் கிளியர் ஸ்கின் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி பேசிக் ஃபார்மோஸ்ட் நீங்கள் ட்ரீட்மெண்ட்க்கு வரதுக்கு முன்னாடியே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டது முக்கியம். பட் அதுக்கப்புறம் உங்களோட மங்கோட காரணத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தபடி டேப்லெட்ஸ் தேவையா இல்லை வேறு க்ரீம்ஸ் தேவையா ஆர் ஈவன் ப்ரொசீஜர்ஸ் லைக் லேசர்ஸ் தேவையான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி வில் ஃபாலோ த ட்ரீட்மெண்ட். பட் நீங்கள் சொன்ன மாதிரி இது டக்குன்னு போகிற டிசீஸ் இல்லை, அது ப்ரொலாங்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எஸ்பெஷலி இது வந்து ஹெரிடிட்ரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லேட்டர் ஆன் இன் லைஃப் திருப்பி அது டேன் ஆகிற சான்சஸ் இருக்குது, திருப்பி பிக்மெண்ட் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ப்ரொலாங் ட்ரீட்மெண்ட் தான்.